ஹாய் எவ்ரிவான். ஒரு ஆண் பெண் சந்திக்கும் பொழுது சீக் கிஸ் என்று அழைக்கப்படும் வரவேற்பு முறையை மேற்கத்திய நாடுகள் பின்பற்றும். அதே முறையே ரவுஃப் ஹக்கீமும் நேற்று பின்பற்றியிருந்தார். இதனை நாங்கள் விமர்சிக்கவும் தேவையில்லை. மேற்கத்திய கலாச்சாரத்தை இலங்கையிலே கோலூன்றுவதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம். என்றாலும் எமது மனதை உறுத்தும் விடயமாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவராக 25 வருடங்களாக செயற்படும் ஒருவர் சில நாட்களுக்கு முன்னரே அல் குர்ஆன் வசனத்தை தனது கூட்டத்திலே கூறியிருந்தார். அதே போன்று முஷர்ரஃபுடன் இணைவது மக்கா வெற்றியை போன்று என்றும் கூறியிருந்தார். இவ்வாறு ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சமூகத்தின் தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி சமூகத்தின் பெயரிலே முஸ்லிம் காங்கிரஸ் என்ற பெயரிலே கட்சியின் தலைவராகவும் செயற்படும் ஒருவர் சமூகத்தின் கலாச்சாரத்தின் சமயத்தின் பண்பாடுகளை உடைக்கும் செயற்பாடாகவே நேற்றைய செயற்பாடு அமைந்திருந்தது. அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் சாதாரணமான விடயம், அரசியலிலே இதெல்லாம் சகஜம் என்பதை போன்று. என்றாலும் இதனை யார் செய்தது என்ற கேள்வி எழும்புகின்றது. ஒரு சமூகத்தையே வழிநடத்தும் அரசியல் தலைவர் என சாணக்கிய தலைவர் என தன்னை அடையாளப்படுத்தி இருப்பவர்கள் மக்களை ஏமாற்றும் கொச்சை அரசியலையே செய்கின்றார்களா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நேற்று யோன்பின் வருடாந்த மாநாடு மிகப்பெரிய அளவிலே நடாத்தப்பட்டிருந்தது. இதில் பல அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதனை விட மிக பெரும் பேசுபொருளாக ரவுஃப் ஹக்கீமின் நேற்றைய செயற்பாடு அமைந்திருந்தது. இந்த நிகழ்விற்கு சென்றிருந்த ரவுஃப் ஹக்கீம் ரோசி சேனநாயக்கவுடன் சீக் கிஸ் என்று அழைக்கப்படும் மேற்கத்திய நாடுகளில் பின்பற்றப்படும் முறையை பின்பற்றியிருந்தார். இது மிக பெரும் கேள்வியையும் விமர்சனத்தையும் உருவாக்கியிருந்தது. மேற்கத்திய நாடுகளிலே ஆண் பெண் சந்திக்கும் பொழுது வரவேற்பிற்காக இது சாதாரணமாக பயன்படுத்தப்படும். என்றாலும் இலங்கை போன்ற நாடுகளில் ஒருவரை ஒருவர் வரவேற்பதற்காக அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவரவர் சமய செயற்பாடுகள் வணக்கம், ஆய்பவன், கைகுலுக்குவது, கையை கொண்டு வணங்கி வரவேற்பது என பல செயற்பாடுகளிலும் ஈடுபடுவர். என்றால் மேற்கத்திய கலாச்சாரம் இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து என்ற பல நாடுகளிலும் மேற்கத்திய கலாச்சாரமாக மேற்கத்திய நாடுகளிலே சீக் கிஸ் என்று அழைக்கப்படும் வரவேற்பு முறை பின்பற்றப்படும். அதே வரவேற்பு முறையை ரவுஃப் ஹக்கீம் பின்பற்றினாரா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் தலைவராக பெயரிலே முஸ்லிம் காங்கிரஸ் என்று பொறிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் தலைவர் அஷ்ரப் அவர்களின் மறைவின் பின்னர் 25 வருடங்களாக முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் கட்சியாக செயற்படும் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு அதிலும் சில நாட்களுக்கு முன்னர் முஷர்ரப் முஸ்லிம் காங்கிரஸிலே இணையும் பொழுது மக்கா வெற்றியை போன்று மிக பெரும் வெற்றி இது என கூறியிருந்தவர். குர்ஆன் வசனங்களை பயன்படுத்தி அங்கே உரையாற்றியிருந்தவர். தன்னை முஸ்லிம் தலைவராக முஸ்லிம்களின் அரசியல் தலைவராக அடையாளப்படுத்துபவர். இவ்வாறு முஸ்லிம்களின் இஸ்லாமியர்களின் கலாச்சாரத்தையே கொச்சைப்படுத்தும் விதமாக இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விதத்திலே இவர் இவ்வாறு ரோசி சேனாநாயக்கவுடன் சீக் கிஸ் என்று அழைக்கப்படும் வரவேற்பு முறையை பயன்படுத்தியது மிக பெரும் விமர்சனமாகவே காணப்படுகின்றது. ஒரு சமூகத்தின் தலைவராக ஒரு கட்சியின் தலைவராக இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே மிக பெரும் அவப்பெயரை ஏற்படுத்திய விடயமாகவே காணப்படுகின்றது. இதனையும் ஒரு சிலர் நியாயப்படுத்த வரலாம், அதற்காகவும் ஒரு சிலர் நியாயப்படுத்துவார்கள். அரசியலிலே இது சகஜம் தானே, அரசியலில் செய்யக்கூடிய விடயம் தானே, அடுத்த கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்கள் செய்யும் விடயம் தானே, இதனை நீங்கள் இவ்வாறு பேச வேண்டிய தேவை இல்லை என பலரும் கேள்வி எழுப்பலாம். என்றாலும் இவ்வாறானவர்கள் சமூக பெயர்களை பயன்படுத்தி கட்சிகளின் தலைவர்களாக செயற்படாவிட்டால் இவர்களை பற்றி பேச வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்களாக இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்களாக தம்மை அடையாளப்படுத்தி இவ்வாறு இவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களை பற்றி நாங்களும் பேச வேண்டிய தேவையில்லை. ஏனையவர்களை போன்றே நாங்களும் கடந்து விட்டு செல்லலாம். என்றாலும் இவர்கள் ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்தி சமூகத்தின் கட்சி தலைவராக அதே போன்று ஏனைய கட்சிகளுடன் ஏனைய நாடுகளுடன் ஏனைய விடயங்களில் கூட இவர்களை அடையாளப்படுத்துவது முஸ்லிம் சமூகத்தின் சமயத்தின் தலைவர்களாக அரசியல் தலைவர்களாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர்களாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றனர். எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து இவ்வாறானவர்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு சமூகத்திற்கே மிக பெரும் அவப்பெயராகவே அமையும்.
மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.